எந்த கொம்பாதி கும்பலுக்கு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய வனையர் கல்லறக்கிறவனை கைது செய்தவர் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன், பூராத்தை வச்சு செஞ்சு விட்டுருவேன். கல்லை விஷம் என்கிறார்கள். அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. டாஸ்மாக் கடைகளை விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. கல் நஞ்சு என்றால், கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா, புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை? இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக, அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும்? புதுச்சேரியில இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகால இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை? ஒரே காரணம் தான், என் உடன் பிறந்தார்களே. எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆண்டு கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு. உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சுவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும், எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டர் 3 லிட்டர் முடிஞ்சிடும். கல் உணவின் ஒரு பகுதி ஏந்துறான், போதும்ன்றான். சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும்ன்றான். அது மாதிரி கல் ஒரு 3 லிட்டர் குடிச்சா போதும்ன்றான். ஆனால் 3 லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனா 100 ரூபாய்க்குள்ள குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஆனா டாஸ்மாக் சரக்கு அதை அனுமதிக்கல. நீ 100 ரூபாயோட வீட்டுக்கு போறியா, இங்க வா, பொண்டாட்டி தாலியா இருக்குன்னு ஆத்தா அப்படின்னு சொத்த வைக்கணும்ல, வா அப்படின்னு குடிச்சு குடல் செத்து சாகிற வரை வைப்பான். இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்து விட்டு, அதுவும் பெரிய வியாபாரியே சொல்லுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? அதை கடை வைக்கிறது அது நான் தான். இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய வனையர் கல்லறக்கிறவனை கைது செய்தவர் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன், பூராத்தை வச்சு செஞ்சு விட்டுருவேன். ஆமா, தேவையில்லாது அவனை தொடக்கூடாது. நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது. பூரா இது விவசாயம். இத கல்லுன்னு மது இதெல்லாம் சொல்லிவிடாது. இங்க சில மேதைகள் என் தம்பி எல்லாம் சொல்றான் பாருங்க, பனையிலிருந்து பனஞ்சாறு வரும், அதுல ஏதாவது கலந்தாத்தான் கல்லாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் டே நான் வென்று இதே பனையில கட்டி வச்சு வெளுக்கிறேன்டா. டேய் ஐயோ பயலுகளா, சேட்டை. ஒருத்த வாத்தியாரு, ஒருத்த பேராசிரியர், ஒருத்த முதலமைச்சர், பழனி இன்னைக்கு சக்கரம் கொடிகளா. நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விளங்குமாடா. டே விளங்குமா?